உலகத்தில் முதலாக பிறந்த ராசி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதாங்க இந்த மேச ராசி. நீங்கள் முன்னாடி போனால் உங்களுக்கான விதி சைடில் போகும். ஆமாங்க. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இந்த மேச ராசி அப்படிங்கிறது ஒரு சாதாரண ராசியே கிடையாதுங்க. தைரியத்தோட அடையாளமாக நீங்கள் இருப்பீங்க. தலைமைத்துவத்தின் உருவமாக நீங்கள் தான் இருப்பீங்க. அது மட்டுமா, பயத்தை அறியாத போராளி அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். இந்த மேசராசி அன்பர்கள் பாருங்கள், இந்த வீடியோ முடிவில் நான் மேசராசி தான் அப்படின்னு பெருமையாக சொல்லக்கூடிய வகையில் ஒரு சில அமைப்பு நீங்கள் உருவாக்க முடியும். அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த பதிவு இருக்கும். மேசராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி முதல் 15 நாட்கள் எப்படிப்பட்டது அமைய போகுது அப்படிங்கிறத நாம் முழுமையான பலன்களையும் இந்த பதிவில் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2026ஆம் ஆண்டில் முதல் மாதமான ஜனவரி முடிஞ்சிருச்சு. இப்போ பிப்ரவரி மாதம் பிறந்தாச்சு. இந்த பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து முதல் 15ஆம் தேதி வரையில் இந்த மேசராசி அன்பர்களுக்கான கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன பரிகாரம் செஞ்சால் நல்ல ஒரு உயர்வை பெற முடியும், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து நாம் விளக்கமாக முழுமையான தெளிவாக இந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம் வாங்க. 9 கிரகங்களுமே குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியிலிருந்து ஒவ்வொரு நிலையாக அதோட பயிற்சியை ஆரம்பிச்சுட்டு தான் இருக்குது. அதாவது குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சிகள் நடக்கிறது வழக்கமான ஒரு விஷயம். இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது பாருங்களேன், ஒவ்வொரு முறை நடக்கும் பொழுது 12 ராசிகளுக்குமே அதோட தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. அதோட தாக்கம் கண்டிப்பாக ஏற்படும் 12 ராசிக்குமே. அந்த மாற்றம் அப்படிங்கிறது சில ராசிக்கு சுப பலனையும் கொடுக்குது, சில ராசிக்கு அசுப பலனையும் கொடுக்குது. இந்த பிப்ரவரி மாதத்தில் குரு பகவான் பாருங்க மிதுன ராசியில் இப்போ இருக்காரு. சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி பலமாக இருக்கிறாரு. அதே போல் சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதத்தை நிறைவு செய்யக்கூடிய அமைப்பு உருவாகியிருக்கு. கேது பகவான் பாருங்க சிம்ம ராசியில் இருக்காரு. சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 3 ராசியுமே மகர ராசியில் இருக்கு. மகரத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்குது. கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாயும், மீனத்தில் சனி பகவானும் இருக்காங்க. இந்த அமைப்பு பாருங்க இந்த மேசராசிக்கு முதல் 15 நாட்கள் என்ன மாதிரியான பலனை கொடுக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த மேச ராசி அப்படிங்கிறது பாருங்க சாதாரண ராசியே இல்லை அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறோன்னா, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய். பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. மற்றவங்க யோசிக்கும் போதே நீங்கள் அதுக்கான முடிவை எடுப்பீங்க. எப்பவுமே நான் செய்கிற விஷயம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு துணிச்சலாக செய்யக்கூடியவங்க, செவ்வாயின் ஆதிக்கம் நிறைஞ்சவங்க அப்படிங்கிறதுனால யாருக்கிட்டையுமே இந்த பயத்தை காட்ட மாட்டீங்க. முகத்துக்கு நேராக பேசக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் இந்த மேச ராசிக்கு இருக்கும். இப்படிப்பட்ட நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெறணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிச்ச கடவுளாக இருந்தால் பழனி ஆண்டவருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்ம சேனல் கமெண்டில் 3 தடவை பதிவு பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது கூட நீங்கள் உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோடு பதிவு பண்ணுங்கள். முருகனின் அருளால் இந்த மேசராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வும் கிடைக்கும், நன்மையும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்காக பாருங்கள் நாங்கள் முருகனிடம் பிரார்த்தனையும் பண்ணிக்கிறோம். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயங்க, இப்போது நீங்கள் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்துருப்பீங்க, ஆனால் எதுவுமே ஒரு நல்ல பலனை கொடுத்துருக்காது. எப்போவுமே உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெற உங்கள் சொந்த ஜாதக கணிப்பு ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதை எளிய முறையில் கணிச்சுக்கணும், பில்லி சூனியம் ஏவலில் இருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சா அதற்கான தீர்வை நீங்கள் வீட்டிலேருந்தே பெற முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. நிச்சயமாக நீங்கள் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வருவதை உணர்வீங்க. ஏன் இப்படி சொல்கிறோன்னா, நிறைய பேர் பாருங்கள் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாக ஜாதகம் கணிச்சிருக்காங்க. இப்போ வந்து அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் கண்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நல்ல ஒரு உயர்வான மாற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், அது மட்டும் இல்லாமல் படிப்பு, இந்த எல்லா விஷயங்களுமே நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி ரொம்பவுமே பிரச்சனைகளையும் தடைகளையும் தாண்டி வந்த நீங்கள் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு நன்மைகளை பெற போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். படிப்படியாக உங்களோட தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதுவும் தொழில் விரிவாக்கக்கூடிய ஒரு விஷயம் பாருங்கள் நன்மையை ஏற்படுத்துது.
நீங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, இந்த தொழிலை இப்படி விரிவு பண்ணணும், இந்த தொழிலை இப்படி உயர்வுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு. ஆனால் கடந்த காலத்தில் அது எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் செயல்படுத்துங்களே அந்த விஷயத்தை எல்லாமே நல்ல ஒரு உயர்வையோ நல்ல ஒரு முன்னேற்றத்தையோ நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. அதே போல் எல்லோரையுமே திருப்திப்படுத்தலாம் முடியாதுங்க. இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். கூட இருக்கிற எல்லோருக்காகவும் கடுமையாக உழைச்சாலும் அதற்கான நல்ல பெயரோ அங்கீகாரமோ கிடைச்சிருக்காது. இது கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுத்துருக்கும். அதெல்லாம் விட்டுடுங்க. நீங்கள் உங்களோட உழைப்பில் உண்மையாக இருங்க. நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மற்றவங்களுக்காகலாம் பார்த்துக்கிட்டு உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க. உங்களுக்காக முதல்ல நீங்கள் வாழ கற்றுக்கோங்க. இது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். மற்ற எல்லாமே அதுக்கப்புறம் தானாக உங்களை தேடி வரும். குழம்பிக்காதீங்க. தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும். இனி வரக்கூடிய காலகட்டம் நல்லதாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு உழைக்கணும். நிச்சயமாக அந்த அளவுக்கு உயர்வை பெறுவீங்க. கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்காக யோசிக்கும் போது சிறப்பான உயர்வை பெறுவீங்க. நீங்கள் அப்படி யோசிச்சாதான் உங்கள் குடும்பம், உங்கள் தொழில் இது எல்லாமே சிறப்பான உயர்வையும் கொடுக்கும். உங்களை விட்டு விலகி போன உறவுகள், நண்பர்கள் கூட பாருங்கள், நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரும்போது உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா இப்போது கிரகநிலை ரொம்பவுமே அற்புதமான அமைப்பில் உங்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய கிரகநிலை அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு. இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் நல்ல ஒரு உயர்வுக்கு வருவதற்கான வழியை அமைச்சுக்கோங்க. உங்களை விட்டு போன எல்லா விஷயங்களுமே தானாக உங்களை தேடி வரும். நீங்கள் எதையுமே தேடி போக தேவையில்லை. அதே போல் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இந்த உடற்பயிற்சி செய்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். உடற்பயிற்சியை கைவிடாமல் கடைபிடிக்கிறது ரொம்பவுமே நல்லது. மனசோர்வு, மனக்கலக்கம், ஏதோ ஒன்று இழந்தது போல் அப்பப்போ நீங்கள் உணர்வீங்க. அந்த ஒரு உணர்வுக்கு மட்டும் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அது நிறைய பின்னடைவை கொடுத்துரும். நிறைய உடல் அசதியும் சரி, மனசோர்வையும் ஏற்படுத்தும். இதிலிருந்து விடுபட நீங்கள் இறை வழிபாடை மேற்கொள்ளுங்க. நன்மைகளை பெறுவீங்க. அதே போல் எந்த விஷயம்லாம் ஏற்றங்களாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த அசையா பொருட்களோட சேர்க்கை இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் அதிகரிக்கும். வருமானம் இப்போ நல்லா இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் இந்த மேசராசிக்காரங்க ரொம்ப நாளாக நிறைய பொருட்களை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆசைப்பட்ட பொருட்களை எல்லாம் ஒவ்வொன்றா வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உங்கள் குடும்பத்துக்காக பார்த்து ஒவ்வொன்றும் செய்வீங்க. உங்கள் குழந்தைகள் ரொம்ப நாளாக விருப்பப்பட்டு கேட்டுட்டு இருந்த பொருட்களை எல்லாம் வாங்கி தருவீங்க. இதனால் குடும்பத்துலேயுமே குதூகலம், ஆனந்தம், மகிழ்ச்சி ஏற்படும். உங்களோட சொல்லுக்கு பாருங்களேன், இப்போ உங்கள் குடும்பத்துலேயுமே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த தடவை பயப்படாமல் செய்யுங்க. எல்லாமே நல்ல அமைப்பாக இருக்குது. அதனால் நல்லது நிச்சயமாக வரும். உங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இதில் எல்லாமே ஏற்றத்தை காணக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ உருவாகி இருக்குதுங்க. அதே போல் இந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இதில் நிறைய தடைகளை கடந்த காலத்தில் சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் அந்த தடைகள் எல்லாமே உங்களை விட்டு இப்போ நீங்குது. உங்களுக்கான பொறுப்பு உணர்ந்து நீங்கள் செயல்பட்டால் புதிய பொறுப்புகளையும் வேலையில் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. சொல்லப்போனால் இந்த 15 நாள் அவ்வளவு அமோகமாக இருக்குது. யாரை பற்றியும் எதை பற்றியும் நினச்சிக்கிட்டு நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உயர்வுக்கான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மையோ நல்ல ஒரு ஏற்றத்தையும் நீங்கள் நிச்சயமாக இந்த 15 நாட்களில் பெற முடியும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட துன்பம், துயரம் இதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகி இருக்குது. இந்த அமைப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா தானாக எதுவுமே நடக்காது. நீங்கள் செயல்படுத்துங்க, அதற்கான பலனை நிச்சயமாக பெறுவீங்க. அதே போல் இந்த 15 நாட்கள் சிறப்பான உயர்வு இருக்குது அப்படின்னு சொன்னோம். இந்த ஒரு வழிபாடை செய்யுங்க, கூடுதல் நன்மையை பெறுவீங்க. அது என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தா, இழுபறியாக இருந்த விஷயம் கூட இதை செய்கிறதுனால சிறப்பான யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக மாறும் இந்த ஒரு வழிபாட்டை செய்கிறதுனால. தேவையில்லாத சிந்தனை வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதிலிருந்து விடுபடுவதற்குமே இந்த வழிபாடு ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். மேசராசிக்காரங்க முருகர் வழிபாடை செய்யுங்க. முருகர் வழிபாடை செவ்வாய்க்கிழமையில் செய்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். அப்படி முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்போது நீங்கள் செவ்வரளி மாலை இருக்கு இல்லையா, அதை சாற்றி உங்களோட பெயரில் அர்ச்சனை செஞ்சுட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அப்படி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது மனதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனையை பரிபூர்ணமாக நம்பிக்கையோடு முருகன் வழிபாடை செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். முருகனின் அருளோட எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். முருகன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையிலுமே உயர்வை ஏற்படுத்துவார். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாயின் அதிபதி முருகன் அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு மேச ராசி அன்பர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றத்தை கொடுக்கும் வழிபாடு அமையும்.
எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு உண்டாகும். கடந்த கால கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் பிறக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்லதாகவும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்த உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். என்ன மேசராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க மேசம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். எல்லா வகையிலுமே உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காக இதன் மூலம் நன்மையை பெறக்கூடிய ஒரு விஷயமா இது அமையும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.